ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா பாப்பா அவங்களுக்கு ஸ்கூல் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. நேற்று வந்து புக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். இன்றைக்கி வந்து நம்ம பாப்பா அவங்க ஸ்கூலோட புக்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா அட்டையெல்லாம் போட வேண்டிய வேலை இருக்குது. ஸோ நம்ம வந்து இன்றைக்கி இதுதான் வந்து அட்டை போடணும், இந்த ரோலில் தான் அட்டை போடணும்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி வந்து இதில் தான் வந்து நான் அட்டை போட போகிறேன். எல்லா புக்ஸும் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த புக்குக்கு எப்படியெல்லாம் அட்டை போடணும், எப்படி நேம் எழுதணுங்கிற வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஸ்கூலோட அந்த இது என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு இருக்குது. இப்போ இதை பார்த்து நான் வந்து இங்கே வந்து அட்டை போட போகிறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான ரோல்ஸ்லாம் பார்க்கலாம். பார்த்திங்கன்னா இவ்வளோ இருக்குது, ஃபுல்லாக வந்து போட்டுட்ருக்கோம். ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அட்டையெல்லாம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து போட போகிறோம். ஓரளவுக்கு வந்து போட்டாச்சு. பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்கூலில் எப்படி சொல்லியிருக்காங்களோ அதே மாதிரி தான் எழுதணும். வேறு எந்த லேபிளுமே வந்து ஒட்டக்கூடாது. அவங்க கொடுத்துருக்கிற லேபிளில் நம்ம வந்து அவங்க சொன்ன மாதிரியே பேர் எழுதணும். எல்லாமே வந்து கேப்ஸில் தான் எழுதணுமாமா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து இந்த மாதிரி ஷீட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா அட்டை போடணும். போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பேக் பண்ணி கொடுக்கணும். ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா பேகு, லஞ்ச் பேக் வரைக்கும் எல்லாமே வந்து அவங்களே கொடுத்துட்றாங்க. எல்லாமே வந்து அவங்க வந்து கொடுத்துருவாங்க. ஓகே, நம்ம வந்து இதெல்லாம் கரெக்டாக எழுதி முடிச்சுட்டு அப்புறமா பாப்பாங்க ஸ்கூல் ரெடி ஆகிறதுக்கு அடுத்தடுத்து என்னென்ன பண்ணணும் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். என்னதான் எத்தனை நாள் லீவ் போட்டாலும் அந்த அடுத்த நாள் ஸ்கூல் இருக்குது அப்படின்னா முதல்ல வந்து நம்ம நிறைய வேலை இருக்கும். இன்னைக்கு அதே மாதிரி தான் இருக்குது. இதுக்கப்புறம் நாங்கள் சில பொருளாக வாங்கிட்டு வந்துருக்கோம் ஸ்கூலுக்கு தேவையானது. அது என்னென்னு நெக்ஸ்ட்டு காமிக்கிறோம். முடிச்சுட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு என்னென்னலாம் வாங்கியிருக்கோன்னா மெயினாக வந்து இந்த டவல் ஐட்டம்ஸ். இது வந்து கர்ச்சீஃப் மாதிரி தான் இருக்குது, ஆனால் நான் டவலாகவும் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். விலை கம்மியாக இருந்தது, ஒரு 20 rupees கிட்ட தான் வந்தது. அதனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 டவலாக 8 டவலாக இருக்குது 2 பேத்துக்கு. ஏன்னா டவல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய தேவைப்படும். ஸ்கூல் போகிற டைமில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிடைக்காது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து டவல் எடுத்துருக்கேன். கிளாரிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன், ஒரே லைட்டிங்காக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸ்கூலுக்கு வந்து பார்த்திங்கன்னா அட்டை போட்டிருக்கேன், ரெடி பண்ணி போட்டு வச்சுட்டே இருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து டவல்லாம் வந்து மெயினாக நிறைய வந்து தேவைப்படும். அதனால் இந்த டவலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வாங்கிட்டேன். நான் எல்லாமே ரேட் கம்மி, 20 rupeesக்குள்ளே தான் வந்தது, அதனால் வாங்கிட்டேன். இதுவுமே பார்த்திங்கன்னா 20 rupees தான். கொஞ்சம் பெரிய டவல், அதனால் மெஷின் வாஷ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் வாங்கி இதில் ஒரு 4 டவல் வாங்கினேன், அதில் ஒரு 6-7 டவல் வாங்கினேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு செட்டு அப்படியே வந்து 142 ரூபாயோ என்னமோ தான், 142 ரூபா. இது 3 கலரும் இருக்கும். இது வந்து நான் ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். அப்புறமா 6 வந்து என்னதான் இருந்தாலும் குழந்தைங்களுக்கு அந்த பொம்மை டைப் தானே பிடிக்கும், அதனால் இது ஒன்று வாங்கியிருக்கேன். இதை ரேட் பார்த்திங்கன்னா 39 rupees தான் வந்தது, 39 ரூபா. ஓகேங்களா, இது வந்து நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இவ்வளோ தான் இருக்குது. அதுக்கப்புறம் லஞ்ச் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைப்பில் வாங்கினேன். தெரியுதுங்க, இந்த டைப்பில் தான் வாங்கியிருக்கேன். JVL அப்படிங்கிற ஒரு கம்பெனி பிராண்டாக என்னென்னா தெரில. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டீலு. நான் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்கே வாங்கல. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டீலாகவே வாங்கியிருக்கேன். இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழம்பு போட்டு இருக்கிற மாதிரி ஒரு பாத்திரம் போட்டுருக்காங்க. நானே இப்போ தான் பிடிக்கிறேன். இது ஓகேவாக தான் இருக்குது, மேட் ஃபினிஷிங்காக இருக்கிற மாதிரி இருக்குது. மூடி மட்டும், ஆனால் இது நல்லா இருக்குது. ஓகே, இதுவும் நல்லாயிருக்கு.
பாப்பாங்களுக்கு இந்த ஒரு டிஃபனும் அப்புறம் வந்து நிறைய யூனிக்கான அது இதெல்லாம் வருதுங்க. நம்ம காசு நிறையா அந்த காசு போட்டு நம்ம வாங்கி கொடுக்கலாம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அது கொஞ்ச நாள் ஆக ஆக நம்ம சூடாக போட்டு கொடுக்க அது என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பிசு பிசுன்னு ஆயிடுது. ஒரு மாதிரி நல்லா இல்லை, எனக்கு பிடிக்கல. அதுவும் இல்லாமல் கலர் வந்து போக ஆரம்பிக்கும் போது அது லுக்கே மாறிடுது. இதெல்லாம் எப்போதுமே இப்போ மட்டும் இல்லை, நம்ம தாராளமாக 2-3 வருஷத்துக்கு நம்ம நல்ல அவங்க குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம வீட்டுக்கு அதை யூஸ் பண்ண வச்சுட்டு குழந்தைங்களுக்கு வேறு கொடுத்துடலாம். அவங்களுக்கு புதுசு வேணும்னு சொல்லி கேட்டாங்கன்னா. ஓகே, இது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் பாட்டில் பெரியவளுக்கு வந்து இது வாங்கியிருக்கேன். ஆறாக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீட் வந்து இது, ஆறாக்கு வந்து இது இந்த ஸ்ரீ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டீலில் தான் வேணும்னு எடுத்துக்கிட்டான். ஆறா மட்டும் பார்த்திங்கன்னா அவள் என்ன தான் சொன்னாலும் அவளுக்கு பிடிச்ச மாதிரி நான் வாங்கி கொடுத்தேன். அப்படின்னா தான் இதெல்லாம் வேணும், இந்த கலர் வேணும்னா. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா கலர் கண்டிப்பாக வந்து ஃபேட் ஆகும். இது வந்து டப்ளின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெரியுதா, இதுதான் தெரியல, டப்ளின்னு சொல்லிட்டு ஒரு இது லைட்டிங்கே கொஞ்சம் மாறி இருக்கனால நல்லா இருக்கும். இதுவும் இந்த இது வந்து வாங்கியிருக்கேன். இது வந்து ஸ்ட்ரீக்கு, இது வந்து ஆறு. ஓகேங்களா, இது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வாங்கினேங்க. இது வந்து ரொம்ப நாளாக எனக்கு வந்து தேவைப்பட்ட ஒரு விஷயம். ஓகேங்களா, கேமராவில் நல்லா தெரியுதா? இதுதான் பியூமிக் ஸ்டோன். இது வந்து காலுக்கு வந்து நம்ம ரப் பண்ணுறது, நம்ம கால் வெடுப்பெலாம் இருக்காது. ஆனால் வந்து எனக்கு ஃபஸ்ட் இப்படி ரொம்ப ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் நல்லா சுடு தண்ணியில் காலை வச்சுட்டு இது பண்ணாலும் சரி, இல்லைன்னா குளிக்கிற டைமில் நம்ம இதை வச்சு நல்லா ரப் பண்ணி குளிச்சுட்டு வரோம் அப்படின்னா கால் நல்லா சாஃப்ட் ஆகிடும். ஃபஸ்ட்லாம் யூஸ் பண்ணுவேன், இது அதுக்கப்புறம் கிடைக்கவே இல்லை. இன்றைக்கி இந்த பாப்பாங்களுக்கு இந்த லஞ்ச் பாக்ஸ்லாம் வாங்கிக்கணும் பார்த்தேன்னா டக்குன்னு வாங்கிட்டு இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 85 ரூபா. ஓகேங்களா, அதுக்கப்புறம் நான் அதை காமிச்சிருக்கேன். இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த இந்த டிஃபன் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடும் குழம்பும் போட்டுக்கலாம். ஆனால் நம்ம திடீர்னு பொரியல் வச்சோன்னா எதில் கொடுக்குறது, அதனால் இது வந்து பொரியல் குட்டி டப்பாய் செப்பரேட்டாக தனியாக வாங்கிக்கிறேன். இதை தனியாக வச்சு கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, இதுதான் ஒரு செட்டாக நம்ம வந்து பார்ப்பாங்க கொடுக்குறதுக்காக வச்சுருக்கோம். அப்புறம் இது இல்லைன்னா இது ஒரு செட்டு. ஓகேங்களா, இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செட்டு நல்லா இருக்குல்ல. இது அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இந்த ரசம்லாம் நான் கொஞ்சம் நம்ம இதுக்கு பேக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக இது வந்து ரசப்பாத்திரம் எனக்கு இல்லவே இல்லை. அதனால் நான் இது வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வேறு என்ன வாங்கினேன், இந்த டிஃபன் பாக்ஸ் வந்து ரேட் கம்மிக்கு போட்டிருந்தாங்க. ஸ்மைலி டிஃபன் பாக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. விலை வந்து பார்த்திங்கன்னா வெறும் 69 ரூபா தான் ரேட்டு, 69 ருபி தான். நல்லாயிருக்கு. அதனால் இது ஒன்று வாங்கியிருக்கேன். 2 பேருக்குமே இந்த மாதிரி குட்டி டப்பா வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த பாத்திரம் இதை நான் எடுத்தேனா இல்லை ஒரே இது வந்து தண்ணி. இது ஒரு செட்டு வாங்கியிருக்கிறேங்க. இந்த பாக்ஸ் இது ஒரு செட்டு வாங்கியிருக்கேன். அவ்வளோதான். 2 பேருக்கு டிஃபன் பாக்ஸு, அப்புறம் வாட்டர் பாட்டில், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் பாக்ஸ் எடுத்துல நீங்கள் இன்னொரு ஆமாம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா 2 பேருமே ஷேர் பண்ணி எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. இதுதான் ஸ்நாக்ஸ் பாக்ஸ். இதை மறந்துட்டேன். இதுதான் ஸ்நாக்ஸ் பாக்ஸ். இப்போ வேறு ஒன்று எடுத்தா இந்த மாதிரி நார்மலான ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி கூட எனக்கு எதுலையாவது கீழே வந்து ஸ்டீல் வந்துருக்கு. இதை விட கொஞ்சம் பெருசாக பிளாஸ்டிக்கு டப்பர் வேறு மாதிரி இருக்குது. அது வந்து எவ்வளோ வந்துட்டு 299 295 தான் வந்துருந்தது. எனக்கு அது வாங்குறதுக்கு இஷ்டம் இல்லை, நான் வச்சுட்டேன். கேமராவும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்தளவுக்கு கிளியர் இல்லை. ஓகேங்க, இதெல்லாம் தான் வந்து நம்ம ஸ்கூல் பர்ச்சேஸ். நாளைக்கு ஸ்கூல் ஓப்பன் பண்ணுறாங்க. இன்றைக்கி வந்து நம்ம ஸ்கூல் வந்து பர்ச்சேஸ் முடிச்சுப்போம். திருப்பி எல்லாத்தையும் இந்த மாதிரி டவரெல்லாம் பார்த்திங்கன்னா மெயினாக நிறைய தேவைப்படும். இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வாங்கிட்டோம். ஓகேங்களா, இந்த பாக்ஸ் எல்லாம் உள்ளே எடுத்து வச்சுட்டு இந்த வருஷம் நாளைக்கு வந்து ஸ்கூல் ஜாலியாக அனுப்பிச்சுட வேண்டியதான். இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா ஜாலியாக போவாங்க ஸ்கூலுக்கு. ஆல்ரெடி இருந்தது வந்து பார்த்திங்கன்னா நான் பிளாஸ்டிக்கில் வாங்கி கொடுத்துருந்தேன்.
பிளாஸ்டிக்னா உள்ளுக்குள்ளே மட்டும் ஸ்டீல் வரும். மேலாப்பில் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சைடில் ப்ரெஸ் பண்ணுறதெல்லாம் ரப்பரில் இருக்கும். மேலே வந்து கலர்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு வந்து க்ரீனும் அவருக்கு வந்து ப்ளூ அப்படின்னு வாங்கி கொடுத்துருந்தேன். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த வேஸ்ட்டு குப்பையில் தான் தூக்கி போட்டேன். 1 வருஷம் யூஸ் பண்ணியிருக்கோம், 2 வருஷம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் 2 வருஷம் அதே யூஸ் பண்ணியிருக்க மாதிரி. போன வருஷம்லாம் எதுவுமே வாங்கலை, அப்படியே அனுப்பிச்சு போச்சு. இந்த வருஷம் தான் எல்லாமே வாங்கி கொடுத்துருக்கேன். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டீலு நல்லா இருந்தது. இதெல்லாம் நல்லாயிருக்கும், ஒர்த்தாக இருக்கும். எனக்கு வந்து பாப்பா இது வந்து இது வாங்கினதே எனக்கு பிடிக்கல. ஏன்னா இது வந்து நம்ம வாஷ் பண்ண கலர் போயிடும். ஆனால் கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது. பார்க்கலாம் கலர் எப்படி போகுதுன்னு. நான் யூஸ் பண்ணி சொல்கிறேன். ஓகே, இது வந்து மெயின் ரசப் பாத்திரம். அவ்வளோதாங்க. இது என்னன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா அட்டை போட்டுட்ருக்கேன். புக்ஸ்க்கெலாம் வந்து அட்டை போட்டுட்ருக்கோம். அதுக்கு வந்து அந்த வேலை வந்து கண்டினியூ பண்ணலாம். ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.